சந்தோஷமா சொல்றேன், எங்க அப்பா பாஸ்டர்ல சுடுகாட்டுல பிறந்தவர், குடிசையில இருந்தவர். குடிசைன்னு சொல்லி குடிசை அசிங்கப்படுத்தக்கூடாது. அந்த குடிசைக்குள்ளதான் வெயிலும் வரும், மழை வரும். அப்படிப்பட்ட இடத்துலதான் அவர் வாழ்ந்தாரு. நான் 17 வயசுல ஊழியத்துக்கு போக வாப்பா நான் ஆசையா கேட்டேன் அப்பாட்டு. ஆனா அப்பா என்ன சொன்னாருன்னா, லைக் நம்மளுடைய குடும்பம் இதுதான், நம்ம இப்படி இருந்துதான் வந்தோம். எங்க அம்மா அப்பா எல்லாருமே உட்கார வச்சு சொன்னாங்க, நீ வெள்ள சட்டை போடணும், ஒன்ட்ட யாராவது மைக் கொடுக்கணும், தயவு செஞ்சு ஆசைப்படாதுன்னு சொன்னாங்க. நான் அம்மா அப்பா முன்னாடி சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டேன். என் இருதயத்துக்கு தெரியும் என்னை அழைத்தவர் பெரியவர், அவரே என்னைய கொண்டு போவாருன்னு சொல்லி. சோ நான் இன்னைக்கு சொல்றேன், எனக்கு ஒரு அப்பா பாஸ்டா இருந்திருந்தா மைக் அப்படிறா பாடுற பிரசங்கம் பண்றான்னு சொல்ல எனக்கு அப்பா இருந்திருக்கும். பட் எனக்கு மைக் எல்லாம் கிடைக்கல. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், ஊழியத்துக்கு முன்னாடி எத்தனையோ ஸ்தாபனத்துல இருந்தோம், எத்தனையோ பாஸ்டர்ஸ்க்கு கீழே இருந்தோம். அதெல்லாம் வேணும், அது எல்லாமே ஒரு ட்ரைனிங் சொல்ற இருங்க நல்லது நல்லது. ஆனா தெய்வம் உங்களை தனியா லீட் பண்ணும் போது பயப்படாம நீங்க ஃபர்ஸ்ட் வரணும். அது ரொம்ப காட் பாப்பர். ஆபிரகாம பார்த்து என்ன சொல்ல, நீ பெட்டி படிக்கல எடுத்துட்டு கிளம்பணும். நம்மளா நானா இருந்திருந்தா அந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன், சாரால் என் மனைவி எக்ஸாம்பிள் சொல்லிப்பேன், எனக்கு ஏதோ ஒரு பிரம்மையா ஏதோ சத்தம் கேக்குது, எங்கேயோ போன்னு சொல்லுது, எனக்கு என்ன பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா அப்பா விட்டு கிளம்பிட்டாரு. சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டவர் ரொம்பவே மதிப்பார். அன்னைக்கு பைபிள் இல்ல, ஃபாதர் பெக்மன் ஸ்பாட் இல்ல, பைபிள்ல வசனங்கள் நான் உன்னை இப்படி அழைச்சிருக்கேன் எதுவுமே இல்லை, அவர் தூக்கி போட்டார். அதான் காட் சொல்றாரு, விசுவாசத்துக்கு தகுதி. உங்களை அழைச்சிருக்காரா, நீங்க தைரியமா வாங்க, தைரியமா வாங்க. ஆனா நான் அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையை பார்க்கல. இன்னைக்கு நான் சொல்றேன், எத்தனையோ பேர் போன் பண்ணி அழுகுறாங்க, என் கடனை பாருங்க, என் வியாதியை பாருங்க, என் பிரச்சனை பாருங்க. ஐயா, சூழ்நிலையை விட அவர் பெரியவர். ஊழியத்துல அழைச்சிருக்காருன்னா, இன்னைக்கு ஐடி கம்பெனி மேனேஜர் எனக்கு 2ஆம் தேதி ஆனா அவங்களோட ஒர்க்கருக்கு 2 லட்சம் சம்பளம் போட அவரால் முடியும்னா, ஹெவனோட ஒர்க்கை பாக்குற உங்களுக்கே தெய்வம் சேலரி தர மாட்டாங்க. என்னோடைய நம்பின ஊழியத்துக்கு ஓப்பனா சொன்னா வீட்டுல இருந்து பாக்குறாங்க, வீட்டை விட்டு வெளியில எல்லாம் போற சுச்சுவேஷன் வந்துச்சு. ஒரு நாள் கூட சாப்பாடுக்கு குறை வைக்கல, ஒரு நாள் கூட ட்ரெஸ்ஸுக்கு குறை வைக்கல. நான் போட்டிருக்கிற வாட்ச்ல இருந்து காலில் போட்டிருக்கிற சாக்ஸ் வரைக்கும் எல்லாமே தெய்வம் கொடுத்ததுதான். சோ உங்களை பார்த்து நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, உங்களை அழைச்சிருக்காரா, பெட்டிக்கு போற வரைக்கும் அவர் நடத்துவார். இது மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். பட் நிறைய பாடுகள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணேன். எனக்கு டக்குன்னுலாம் மைக் எதுவுமே கிடைச்சது. சோசியல் மீடியாவை நான் ஞானமா பயன்படுத்துறேன். நான் பேசினா, நீ பேசினா எவனாவது கேட்பாங்களான்னு பேசா சொன்னான். பட் எனக்குள்ள இருந்த நம்பிக்கை, நான் பேசினா கேட்க மாட்டேன். ஏன்னா அவன் பேசுறான்னு நம்ம சோர்ந்து போயிரு. நம்ம அவனை பார்த்து எந்த ரிப்ளையும் பண்ணல. நான் 17 வயசுல என்ன ரிப்ளை பண்ணேன், நான் பேசினா அவங்க கேட்க மாட்டாங்க. நீ கரெக்டா தான் சொல்ற, நான் பேசினா கேட்க மாட்டேன். எனக்குள்ள இருந்து தெய்வம் பேசினா கேட்பாங்க. அப்போ நான் ப்ரே பண்ணேன், எனக்குள்ள இருந்து பேசுனப்ப ஆளோ அடையாளமோ, நீ இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்துக்கு பாஸ்டுக்கு பிறந்த பிள்ளை அப்போதான் பயன்படுத்த, அதெல்லாம் எதுவுமே தெய்வம் சொல்லலை. வசனம் சொல்லுது, குப்பையில இருந்து நான் உன்னை உயர்த்தி ராஜாக்கள், நான் சொல்றேன் சுடுகாட்டுல இருந்து எங்களை உயர்த்தி ராஜாக்கள் முன்னாடி. இன்னைக்கு எல்லாம் நாங்க இங்க வருவோம் கனவுலயும் நினைச்சு பார்க்கல.